வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பழகும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மியான்மர் தாய்லாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அறிவியல் காரணம் என்ன, இது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம். நம்மோடு புவியியலாளர் லோகேஷ் பார்த்திபன் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சியோடு செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய தினம் 7.7 ரிக்டர் அளவில் மியான்மர், அதைத் தொடர்ந்து தாய்லாந்தில் அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. உயிர் சேதங்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருக்கிறது. ஒரு நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூகம்பங்கள் தான். இந்த பூகம்பங்கள் ஏற்படுவதற்கான அறிவியல் காரணம் என்ன? இப்போ நம்ம சின்ன வயசில் படிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிலத்திற்கடியில் பாறைகள் இருக்கும், அதனுடைய இடிக்கும் பொழுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான அறிவியல் காரணமாக நம்ம இதை எப்படி பார்க்குறது? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மியான்மர், பர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மியான்மரில் நேற்று இந்திய நேரப்படி காலை 11:50 மணிக்கு 2 பெரிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது. முதல்ல வந்து பார்த்தோம்னா 7.7 ரிக்டர் அளவிலும், ரெண்டாவது வந்து ரிக்டர் 6.4 அளவிலும் 2 அடுத்தடுத்து பெரிய நிலநடுக்கங்கள் வந்து ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கங்கள் ஏன் ஏற்படுது, எங்கெங்கே ஏற்படும், ஒரே இடத்துல தொடர்ச்சியாக ஏற்படுமா, இல்லை நம்ம கணிக்கவே முடியாத எல்லா இடங்களிலும் ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம பூமிக்கு மேற்பரப்பில் நம்ம கண்டங்களாகவும் நாடுகளாகவும் மாநிலம், மாவட்டம், அப்படி தாலுக்கா அளவிலும் நம்ம மனிதர்களுக்கு வசதிக்கு ஏற்ப நம்ம வகுத்து பிரித்து வச்சுருக்கோம். அப்போ பூமியின் ஆழத்தில் அது எப்படி இருக்கும்? பூமியோட ஆழம் வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் ஆழம் கொண்டது. ஸோ இது ஆழத்தின் அடிப்படையில் அங்கே வந்து 3ஆக பிரித்து வச்சுருக்காங்க. எர்த்து க்ரஸ்ட்டு, மேண்டில், கோர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் க்ரஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த க்ரஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி பல பாறைகளாக இருக்குது. ஒன்றோட ஒன்று மோதலுடைய விளைவாக நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸோ இந்த பாறைகளை வந்து நம்ம இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டத்தட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்டினென்டல் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்டினென்டல் பிளேட்ஸ் ஒன்றோடு ஒன்று மோதும்போது பெரிய அதிர்வுகளை வந்து ஏற்படும். இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. இது நிறைய மேஜர் பெரிய அளவிலான கான்டினென்டல் பிளேட்ஸ் இருக்குது, சிறிய அளவிலான கான்டினென்டல் பிளேட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்திய கண்டத்தட்டு, ஐரோப்பா கண்டத்தட்டு, அமெரிக்க கண்டத்தட்டு, இது எல்லாமே வந்து மேஜர் டெக்டானிக் பிளேட்ஸில் வரும். சிறிய பிளேட்ஸ் வந்து பார்த்தோம்னா அரேபியன் பிளேட்ஸ் இருக்குது, பிலிப்பைன்ஸ் பிளேட்ஸ் இருக்குது, கரீபியன் பிளேட்ஸ் இருக்குது. இதெல்லாம் சிறிய அளவிலான பிளேட்ஸ். பாலைவன பகுதிகளுக்கும் அந்த இது இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்புடைய எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரிய பெரிய பாறைகள் நம்ம மேலே மட்டும் தான் வந்து நம்ம நிலப்பரப்பு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இது பூமிகள் மேலே இருக்கிற மாதிரி கீழேயும் மலைகள் எவ்வளோ உயரமாக இருக்கோ அதே அளவு கீழேயும் அதுக்கு மேலேயும் வந்து பூமிக்கு அடியிலும் கீழேயும் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது, நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நகரும் போது ஒன்றோட ஒன்று மோதும், இல்லை ஒன்றுலேருந்து ஒன்று பிரியும், இல்லை ஒன்று நேர் எதிராக ஸ்லிப் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து கண்டத்தட்டுகள் வந்து நகரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது இப்படி நகரும்போது இல்லை சேரும்போது இல்லை ஒன்றோட ஒன்று மோதும்போது பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தும் ஒன்று மோதும் போது பிரேக் ஆகும், பிளவுகள் ஏற்படும். நிலநடுக்கங்கள் ஏற்படுறதுக்கு இந்த பிளவு பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த பிளவு பகுதியில் பல நாடுகள் வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்திய கண்டத்தட்டு ஐரோப்பிய கண்டத்தட்டோடைய மோதனுடைய விளைவாக தான் இமயமலை அப்படிங்கிற ஒரு மலை நமக்கு உருவாகி இருந்தது. ஸோ நம்ம இமயமலை முழுக்கவே எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நிறைய நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படும். ஏன்னா இந்திய கண்டத்தட்டு ஐரோப்பிய கண்டத்தட்டு மோதுது, அதோடைய அந்த 2 கண்டத்தட்டுக்குடைய பவுண்ட்ரியாக தான் வந்து இமயமலை அப்படிங்கிறது இருக்குது. கிழக்கிலிருந்து மேற்கு வரை எக்ஸ்டெண்ட் ஆகி ஆமாம். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்காது, மோதிக்கிட்டு இருக்கும், நகர்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம மியான்மருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மியான்மரில் வந்து சைலாங் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளவு பகுதி இருக்குது. இந்த பிளவு பகுதி வந்து கிழக்கு இமயமலையிலிருந்து கீழே அந்தமான் கடல் பகுதி வரை நீண்டு இருக்குது. ஸ்ட்ரைட்டாக சுமார் ஒரு 1200 கிலோமீட்டருக்கு இந்த பிளவு பகுதியே இருக்குது. இதில் அன்லக்கியாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மியான்மர் இந்த ஃபால்ட்டில் தான் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. மியான்மர் அப்படிங்கக்கூடிய பிளவு பகுதி அந்த நாட்டுக்கு கீழே இருக்குது. ஸோ அதிகமான நிலநடுக்கங்கள் வந்து இங்கே அதிகமாக ஏற்படும். இந்த பகுதியில் இன்னும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் இது கடந்த நூற்றாண்டில் வந்து பார்த்தோம்னா அது 7வது 8வது ரிக்டர் அளவு 7க்கு அதிகமான நிலநடுக்கங்கள் பதிந்தது.
ஏன் இங்கே ரொம்ப அதிகமான சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிலநடுக்கம் அதிகமானது அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆப்கான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்து குஷ் மலை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏற்படக்கூடியது. 2020 2 முறை ஏற்படுற மாதிரி இருக்குது. இந்த அதிகப்படியான ஒரு நிலநடுக்கம்ன்றது எதற்காக வந்து நம்ம முக்கியமாக அறியப்படுது? நான் சொன்னல, நமக்கு ஹிந்து குஷ் பகுதி மட்டும் இல்லை, என்டையர் ஹிமாலயன் ஸ்ட்ரெச்சஸே நிறைய நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படும். அதோடைய அந்த ரிக்டர் அளவு அப்படிங்கிறது 5க்கும் குறைவாக இருக்கும். 4.5, 3, 4, 5 அப்படின்னு அந்த ரிக்டர் அளவுலேயே வந்து நிறைய நிலநடுக்கங்கள் வந்து தொடர்ச்சியாக ஏற்பட்டுரும். உணரப்படாத அளவுலேருந்து ஆமாம் உணரப்படாத அளவுலேயே வந்து நிறைய நம்ம இந்தியன் சைஸ்மாலஜி டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா டெய்லியும் ஒரு நிலநடுக்கங்கள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதோடைய அளவு நம்ம உணர்றோமா இல்லையா அப்படிங்கிற பொறுத்து தான் அதோட மதிப்பு. அது அதிகமாக தெரியும் போது அது ரிக்டரில் 5க்கும் அதிகமாக அளவில் இருந்ததுன்னா அது வந்து ஏற்படக்கூடிய பாதிப்பை பொறுத்து பெரிய அளவில் இல்லை சிறிய அளவில் நிலநடுக்கங்கள் அப்படின்னு பிரிக்கப்படுது. இங்கே நமக்கு வந்து 2 கண்டத்தட்டுகள் மோதுறோட விளைவாக இங்கே இந்திய இமயமலை பகுதியில் நிலநடுக்கங்கள் ஏற்படுது. குறிப்பாக இந்த மியான்மரில் வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரிஸ் அப்படிம்பாங்க. ஃபால்ட்லேயே அந்த ஃபால்ட் வந்து மோதாது, இப்படி ஸ்லைட் ஆகும். ஒரு கண்டத்தட்டும் இன்னொரு கண்டத்தட்டும் இப்படி ஸ்லைட் ஆகும். அந்த மாதிரியான பகுதிகளில் வந்து பார்த்தோம்னா நிலநடுக்கங்கள் தாழ்வான பகுதியில் ஏற்படும். அதாவது ஷாலோ எர்த்குவேக் அப்படிம்பாங்க. அப்போ ஷாலோ எர்த்குவேக் வந்து ஏற்படுறதுன்னா அதோடைய பாதிப்பு அதிகமாக நிலப்பகுதியில் உருவாகும். இந்த குறிப்பிட்ட நேற்று உருவான நிலநடுக்கமே வந்து பார்த்தோம்னா பூமியிலிருந்து 12 கிலோமீட்டர் ஆழத்தில் உருவாகி இருக்குது. அப்போ அதோடைய பாதிப்பு நிலத்தை வந்து அடையிறது வந்து அதோடைய வேவ்ஸோட வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது அதிகமாக இருக்கும்போது மேலே மக்கள் தொகை அதிகமான பில்டிங்ஸ் அதிகமாக அந்த பகுதியில் இருந்ததுன்னா அது பெரிய பேரிடராக அதோடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக மாறும். ரொம்ப ரிஸ்க்கான. அதனால் நேற்று நம்ம பார்க்கலாம். ஆமாம், கட்டிடங்கள் கொடுக்குறது ட்ரெயினோட அந்த இது எல்லாமே ஷேக் ஆகுது. ஆமாம், மியான்மரோடைய 2வது பெரிய நகரமான அந்த மேங்லே பகுதி வந்து இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட அந்த எபிசென்டர்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து 12 கிலோமீட்டர் அருகில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயின் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம நேற்று மியான்மர்லேயும் தாய்லாந்து உணரப்பட்டது, இந்தியா வரைக்கும் அதை வந்து நம்ம உணரப்பட்டது இல்லையா? ஸோ இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த மாதிரி அது கணிக்கப்பட்டது? இப்போ நான் சொன்னல ஷில்லாங் அப்படின்ட்டு ஒரு ஃபால்ட்டு பிளவு பகுதி, அது வந்து பெரிய பிளவு பகுதி. அதே மாதிரி அது பக்கத்துலேயே சுண்டா அப்படின்ட்டு இன்னொரு பிளவு பகுதி இருக்குது, அது சின்னது. 2004 இங்கே சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் வந்து அந்த சுண்டா பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துடைய விளைவு தான் நமக்கு இந்தியா வர நமக்கு சுனாமி வந்து ஏற்பட்டது. அதோடைய தாக்கம் நமக்கு நாடுகளாக நம்ம பிரிச்சிருக்கலாம். இப்போ நேற்று கூட வந்து பார்த்தோம்னா மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பேங்காக்கில் இருக்கக்கூடிய பெரிய கட்டிடம் வந்து இடிஞ்சது, கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர். அப்போ நமக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம தான் நாடுகளாக வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஆனால் பூமிக்கு அடியில் போனோம்னா ஒரே பெல்ட்டில் தான். ஆமாம், ஒரே பெல்ட்டில் நிறைய நாடுகள் இருக்கும். இப்போ இந்த இந்தியன் பிளேட்டே வந்து பார்த்தோம்னா இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் அப்படிம்பாங்க. ஆஸ்திரேலியா வரை இந்த பிளேட் வந்து பரவி ஒரே பிளேட்டாக இருக்குது. யூரோப் முழுக்கவே ஒரே பிளேட்டாக இருக்குது. அப்போ இங்கே ஒரு பகுதியில் ஏற்பட்டது அப்படின்னா அதோடைய தாக்கம் இன்னும் அந்த பகுதியோட அடுத்த எக்ஸ்டெண்ட் வரை நமக்கு இருக்கும். ஸோ இமயமலை இப்போ ஆப்கான் பகுதியில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதுன்னா அந்த நிலநடுக்கமும் டெல்லி நேபாளில் ஏற்படுற நிலநடுக்கம் ஒரு கிட்டத்தட்ட அது ஒரே செயின் தான் அது. ஸோ அங்கே ஏற்பட்டது அதோடைய எஃபெக்டாக கூட இங்கே நமக்கு ஏற்படலாம். அதே அளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிலநடுக்கம் ஏற்படும் போது சுனாமி ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு வந்து ஒரு காரணமாக எரிமலை வெடிப்புகளை நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ரெண்டுமே வந்து இந்த பிளேட் டெக்டானிக் ஆக்டிவிட்டினால உருவானது அப்படின்னாலும் ரெண்டுத்துக்கும் காரணிகள் வந்து வெவ்வேறுமாக இருக்கும். நிலநடுக்கங்கள் எரிமலைகளை வேணால் உருவாக்கலாம், எரிமலைகளால் நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படாது. நிலநடுக்கத்தால் சுனாமி ஆமாம் நிலநடுக்கங்கள் நிலநடுக்கம் ஏற்படும் போது அந்த 2 பிளேட் விளக்கும் போது அதில் இருக்கிற தீக்குழம்புகள் பீறிட்டு மேலே எழும்பும். அதை நம்ம எரிமலை வெடிப்புன்னு சொல்கிறோம். இப்படி தான் சுனாமி உருவாகுவதும் காரணமாக இருக்கும். எரிமலைகளால் நிலநடுக்கம் ஏற்படாது. நீங்கள் நம்ம சொல்லும்போது நீங்கள் இந்த நிலநடுக்கத்தை சொல்லும்போது அந்த அட்சரேகையும் அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த அட்சரேகை அப்படி நம்ம பார்க்கும்போது நேற்று ஏற்பட்ட இந்த மியான்மருடைய நிலநடுக்கமானது மீண்டும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கா? அது எந்த பகுதியை நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா நம்ம அறியப்பட்டிருக்கா? அது வந்து கண்டிப்பாக ஏற்படாதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏற்படணும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா நிலநடுக்கம் தான் நம்மளால் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு பேரிடராக வந்து இருக்குது. ஏன்னா
நம்ம எந்த இடங்களில் இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு பகுப்பாய்வு செஞ்சு வச்சுருக்கலாம். ஆனால் இத்தனை மணிக்கு இப்போ நம்ம புயல் உருவாகிறது கணிக்கிற முடியாது. ஆமாம், இது சொல்ல முடியாது. புயல் உருவாகும், இத்தனை மணிக்கு கரையை கடக்கும், இந்த பகுதியில் கரையை கடக்கும் அப்படின்ட்டு நம்ம கணிக்கிறோம். ஆனால் இந்த நிலநடுக்கங்களை பொறுத்தவரை அப்படி கணிக்க முடியாது. இந்தந்த பகுதிகளில் இவ்வளோ அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படலாம், ப்ரீ ஹிஸ்டாரிக் டேட்டாஸ் வச்சு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இந்த பகுதியில் ஏற்படலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர இந்த மணிக்கு இந்த பகுதியில் இவ்வளவு ரிக்டர் அளவுக்கான நிலநடுக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட முடியாது. 2023 துருக்கியில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து ஒரு 3 நாள் வந்து அதே பகுதியில் இன்னொரு பெரிய நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டது. ஸோ ஒரே பகுதியில் நேற்றே கூட பார்த்தோம்னா 7.7, அதை தொடர்ந்து 6.4. ஸோ இன்றைக்கும் ஏற்படலாம், நாளைக்கு 2 நாள் கழித்து கூட இந்த நிலநடுக்கம் வந்து அதே பகுதியிலும் ஏற்படலாம். ஆமாம், இல்லை அந்த ஃபால் ஜோனில் இன்னும் ஃபர்தராக நார்த்துலேயும் போய் ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ரேஞ்சஸ்லேயும் வந்து நிலநடுக்கம் ஏற்படலாம். ஸோ அதை நம்ம வந்து கணிக்க முடியாது. இந்த நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா வேலூர் பக்கம்லாம் அடிக்கடி இதை நம்ம உணர்றாங்க, சிறிய அளவில் உணரப்படுது அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த மலை அமைப்பு, கீழே இருக்கக்கூடிய பாறை அமைப்புகள் இன்னும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்தியாவுக்கும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது வந்து நிலநடுக்கங்களில் பொதுவாக 2 வகையான நிலநடுக்கங்கள் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 கண்டங்களுக்கும் இடையே அந்த பவுண்டரியில் ஏற்படுறது வந்து ஒரு வகை. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அந்த கண்டத்தட்டுக்களுக்கு இடையிலே உள்ளேயே, அது வந்து இன்ட்ராப்ளேட் எர்த்குவேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாடு, சென்னை, இந்த மாதிரி தமிழ்நாடுக்கு முழுக்க வந்து பார்த்தோம்னா 2வது வகையான நிலநடுக்கங்கள் தான் ஏற்படும். இது ஏதாவது பழைய பிளவு பகுதி ஏதாவது இருந்தது, ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெஸ் ஏதாவது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் வந்து ஏற்படும். ஸோ வேலூர், குடியாத்தம், ஈவன் சென்னையிலேயே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வங்கக்கடல் பகுதியில் நிலநடுக்கங்கள் வரும்போது நம்ம இங்கே உணரப்பட்டது. ஆமாம், நிலநடுக்கங்கள் வந்து ஏற்பட்டது. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த ரிக்டரில் வந்து 5.5க்கும் கம்மியான மேக்னிடியூடில் தான் வந்து பதிஞ்சு இருக்கும். இந்த ஒரு அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆப்கான்லேயும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்கான்லேயும் ஏற்படும் போது அங்கே இருக்கக்கூடிய இந்த பாறை அமைப்புகள் வந்து இதற்கான காரணமாக இருக்கு இல்லையா? ஸோ அங்கே என்ன மாதிரியான பாறை அமைப்புகள் இருக்குது? இந்த வந்து ஒரு 20 கோடி 22 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இமயமலை அப்படிங்கிறதே கிடையாது. அது வந்து ஒரு கடல் பகுதியாக இருந்தது. ஸோ இந்திய கண்டத்தட்டு ஐரோப்பிய கண்டத்தட்டோட மோதனுடைய விளைவாக 2 கண்டங்கள் வந்து மோதும்போது என்ன நடக்கும்னா, எந்த கண்டத்தட்டு வந்து ரொம்ப அடர்த்தி கம்மியாக இருக்கோ அது வந்து உள்ளே ஆழமாக நோக்கி செல்லும். அதான் ஆப்கானில் வந்து இப்போ ஸ்லிப் அந்த மாடலில் இருக்கா? இல்லை, ஸ்லைடில் இல்லை, 2 பிளேட்டு சேர்றது கன்வர்ஜென்ட். நம்ம இமாலயன் முழுக்கவே வந்து கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரிஸ் தான். ஸோ அங்கே வந்து நிலநடுக்கங்கள் ஏற்படும். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸ் கிடையாது, கன்வர்ஜென்ட் பவுண்டரிஸ். ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா ரிவர்ஸ் ஃபால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த பகுதியில் குறிப்பாக வந்து நமக்கு கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெஸர் ஹிமாலயாஸில் ரொம்ப அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும். அது வந்து ரொம்ப ஹாட்ஸ்பாட், ரொம்ப வல்னரபிள் ஏரியா. ஸோ மைனராகவும் சரி, இல்லை பெரிய நிலநடுக்கங்கள் 2020-21 நேபாளில் ஒரு பெரிய நிலநடுக்கங்கள், இப்போ 17 நேபாளில் ஒரு பெரிய நிலநடுக்கம், ரிக்டர் அளவு 8.2 நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்படும். நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான்லேயும் ஜப்பான் வந்து ரொம்ப ஒரு வல்னரபிளான ஏரியான்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து பார்த்தோம்னா 2-3 கண்டத்தட்டுகள் சேரக்கூடிய இடத்துல தான் ஜப்பான் அப்படிங்கக்கூடிய நாடு அமைஞ்சிருக்கு. அது வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்ட்டு அந்த பகுதியை சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு வந்து எர்த்குவேக் வந்து ஏற்படும். அதே மாதிரி அமெரிக்காவில் சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட் அப்படின்ட்டு ஒரு சான் ஆண்ட்ரியாஸ் மலைத்தொடர்களில் ஒரு பெரிய பிளவு பகுதி இருக்குது. அதுவும் இந்த மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம், அந்த சாய்லாங் ஃபால்ட்டும் கிட்டத்தட்ட சிமிலர். அது ரொம்ப பெருசு, இது வந்து அளவில் ஆமாம் சின்னது. 2மே சிமிலரான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தொடர்ந்து இந்த நிலநடுக்கம் என்பது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அறியப்படாத ஒன்று, எப்பொழுது ஏற்படும் என்பது தெரியாது இருந்தாலும் மனிதர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக நம்ம இதை பார்க்க முடிகிறது. இனிவரும் காலங்களில் அறியக்கூடிய அளவுக்கு இந்த அறிவியல் முன்னேற்றம் ஏற்பட்டு மக்களுக்கு இது ஒரு சாதகமான நிலை ஏற்படுத்தும் அப்படின்ற இருந்தாலும் இயற்கையை தாண்டி எதுவும் இல்லை அப்படின்றத நம்ம இதில் பார்க்க முடியுது. மிக தெளிவான கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.